கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் நம்மில் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் நம்மில் உள்ளது. தொழுது கொள்வது, பணிந்து கொள்வது, ஆராதிப்பது, தேவனை அவர் பட்சமாய் வசீகரிப்பது, இதுதான் சேவிப்பு, அதாவது சேவிப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தொழுது கொள்வது, இரண்டாவது பணிந்து கொள்வது, மூன்றாவது தேவனை ஆராதிப்பது, தேவனை நம் பட்சமாக வசீகரிப்பது, இதுதான் சேவிக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேலுடைய புத்தகத்தை எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். தானியேலுடைய புத்தகம், தானியேலிருந்து தான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். தானியேலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம். யாருன்னா ஒரு சகோதரர் பக்கத்தில் வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கிற ரொம்ப தவறிட்டீங்களா? 3ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? முதல் வசனத்திலிருந்து 6 வசனம் வரலாம் வாசிக்க பார்க்கலாம். யாருன்னா ஒருத்தர் சத்தமா வாசிக்க பார்க்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து 6ஆம் வசனம் வரலாம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரியையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளிலுடைய உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சர் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாகிய உங்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னவென்றால், எக்காலம் நாதஸ்தரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களை சத்தத்தை கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின்
நடுவிலே போடப்பட போடப்படப்படுவான் என்றான். போதும். அல்லேலூயா. ராஜா தூரா என்கிற சமபூமியில ஒரு பொற்சிலைய உண்டாக்கி வச்சான். அப்போ அதை வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அறிவித்தான். அநேகருக்கு நியாயாதிபதிகள், தேசாதிபதிகள், நியாய சாஸ்திரிகள் அநேகர் வந்துட்டாங்க. வந்துட்டு நாதஸ்வரம் எக்காலம் ஊதும்போது எல்லாரும் தாழ விழுந்து வணங்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஆனா 3 பேர் மட்டும் என்ன பண்ணல? வணங்கல. 3 பேர் மட்டும் வணங்கல. அந்த 3 பேர் யார் தெரியுங்களா? உங்களுக்கு ஏற்கனவே பைபிள் படிச்சிருப்பீங்க. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் வணங்கல. ஏன் வணங்கல அப்படின்றதுக்காகத்தான் நம்ம இந்த செய்தியை நான் எடுக்கிறேன். யெகோவாவை தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க. இப்படி யெகோவாவை தவிர அவர்கள் வணங்காதவர்கள் என்று சொல்லி யூதர்கள் எதையும் வணங்க மாட்டாங்க. ஆகவே இந்த நாட்கள்ல நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் தேவனை ஏன் சேவிக்க வேண்டும்? ஒரு மனுஷன் ஏன் தேவனை சேவிக்கணும்? சேவிப்பதினால் நமக்கு சகாயம் வெளிப்படும். சேவிப்பதினால் நமக்கு சகாயம், நன்மை வெளிப்படும், சகாயம் வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த நேச்சர் சொன்ன பொற்சிலையை இவங்க வணங்காதனால 7 மடங்கு அக்கினிய சூடாக்கி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்களை அந்த சோத்திரம் அந்த வீரர்கள் என்ன பண்ணாங்க? கொண்டு போய் போட்டாங்க. கொண்டு போய் போட்டவங்க அதில் என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. ஆனா இந்த 3 பேரும் அக்கினி அவளை மேற்கொள்ளல. 4வது ஆள் நம்ம போட்டது எத்தனை பேரு? 3 பேரு. ஆனா 4வது ஆள் ஒருத்தர் உலாவுகிறாரு. அவர் யாரு என்கிற ஒரு கேள்வி ராஜாவுக்கும் அந்த மக்களுக்கும் உண்டாயிடுச்சு. 4வது ஆள் ஒருத்தர் உலாவுறார். நான் ஒரு கேள்வி சொன்னேன். நாம் தேவனை சேவிப்பதினால் நமக்கு என்ன நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன். பாருங்க, சிலர் ஆராதனைக்கு ஆராதிப்பது, தொழுது கொள்வது, பணிந்து கொள்வது, பாடுவது, இதெல்லாம் தேவனை சேவிக்கிற தன்மை. எதெல்லாங்க? பாடுகிறது, ஆராதிக்கிறது, பணிந்து கொள்வது, அதே சமயத்தில் துதிப்பது, இதெல்லாம் சேவிக்கிற தன்மைக்குரியது. ஆகவே தேவனை வசீகரிக்கிற தன்மை உடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா.
திடீர்னு வந்து உட்காருவோம். இப்படி இப்படி போய் நிற்குத அப்படின்னு நினைப்போம். ஆராதனைக்கு அதுக்கு தான் வர சொல்கிறேன், முன்கூட்டியே வந்து உட்கார சொல்கிறேன். பாடும்போது நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், நம்முடைய எண்ணங்களை ஆயத்தப்படுத்துகிறார், நம்முடைய சிந்தையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நாம் தேவனுக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆராதனை உருவாக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். நம்ம பாட்டு பாடி முடிச்சு காணிக்க ஒரு நேரத்தில் வரக்கூடாது. அதே சமயத்தில் இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க, 2 பாட்டு பாடுறாங்க, 3 பாட்டு பாடுறாங்க. அவங்களுக்கு 9:30 மணிக்கு தொடங்குவாங்க, 10:10க்கு தான் பாட்டு முடிப்பாங்க. அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் என்ன பண்ணுவார், அந்த ஆராதிப்பார். அது ஒரு 10:45 ஆகிடும். அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டிலே இருப்போம். இதெல்லாம் தேவனை வஞ்சிக்கிற ஒரு தன்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை பணிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் அறிந்து உணர்ந்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்ன்ற ஒரு தன்மை நமக்குள்ள உண்டாகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. நம்ம அதனால்தான் லேட்டா வரோம். இந்த லேட்டா வர்றவங்கெல்லாம் எதிர்த்து பேசுறவங்களா இருப்பாங்க, முரட்டாட்டம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. நான் பொதுவாக சொல்றேன். ஏன் சொன்னா, அந்த ஆராதனை அவர்களை பக்குவப்படுத்தல, தேவ பிரசன்னம் அவங்களை உருவாக்கல, தேவனை பணிந்து கொள்கிற தன்மைகள் அவருக்குள்ள கடந்து வரல. அதனால தான் அவங்க இப்படியே இருக்கிறாங்க. சோத்திரம். இந்த பாஸ்டர் கூட வேற பாஸ்டர்லாம் இந்த மாதிரி பெரிய பாஸ்டர்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. பெரிய சபையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறபடியினால் அவள் துக்கத்தோடு அல்ல, விசனத்தோடு அல்ல, அவர்கள் உங்களை குறித்த ஒரு வாஞ்சியோடு ஜெபிக்கணும், தாகத்தோடு ஜெபிக்கணும். இந்த மகளை ஆசீர்வதி ஆண்டவரே, உடைய தேவையெல்லாம் சந்தி ஆண்டவரே, உடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வாஞ்சை தாகம் ஊழியக்காரனுக்கு உண்டாகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க. நம்ம நிலைமையிலே இருந்தான்னு சொன்னா தேவனை எந்த விதத்திலும் வசீகரிக்க முடியாது, பணிந்து கொள்ள முடியாது, தொழுது கொள்ள முடியாது, ஆராதிக்க முடியாது. நம்ம நிலைமையில சுயத்திலே இருந்தா எந்த விதத்திலும் தேவனை ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. சரி, நான் கடந்து போக விரும்புகிறேன். இப்போ நாம் பார்க்கிறோம், தானியேலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாருன்னா வாசிக்கலாம்? தானியேல் 3:25. ஏமா நீ மேலே போ, நீ இங்கே இருந்தவ இருக்கு, போ மேலே போயிடு. ஆமாம், நீ இங்கே இருக்க மாட்ட, சும்மா இருக்க மாட்ட. போ போ வாசிப்பா. நல்லா கவனிங்க. இப்போ எல்லாரும் பைபிள் வச்சுக்கிறீங்களா? பைபிளை எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். வாலிபருக்க பைபிளை எடுத்து காட்டுங்க. எதுக்கு பைபிள் வச்சுக்கிறீங்க? ஊழியக்காரர் படிக்கிறார், நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம்.
ஆ ஆ ஆ தேவ தூதனுக்கு ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவ தூதன் நாம் சேவிக்கிறதினாலே அருமையாக உண்மையா சேவித்தா, உண்மையா சேவித்தா. நான் அடிக்கடி சொல்லுவேன், உடைய புருஷனை சபைக்கு வராதபடி சம்பாரிச்சு கொடுன்னு சொல்லி நீங்க ரொம்ப வற்புறுத்துறீங்க. வீட்டில் இருந்தாலும் சபைக்கு வர மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க தான் அதுக்கு காரணம். நீங்க தான் அதுக்கு காரணம். நான் சொல்றேன், அருமையானவர்களே, சேவிக்கிறதினால், நம்ம குடும்பம் சேவிக்கிறதினால், நாம தேவனை சேவிக்கிறதினால் நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்கிறதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அருமையானவர்களே, தேவதூதன் அவர்களுக்கு சகாயமாய் வெளிப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பணிந்து கொள்ள, துதிக்க, தொழுது கொள்ள, அருமையானவர்களே, நாம் இப்படி எல்லாம் செய்யும் போது நம்முடைய குடும்பம் செழிக்கும், நம்முடைய சபை செழிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே நம்ம குடும்பம் ஒருத்தர் ஆராதனைக்கு வராம, ரட்சிக்கப்பட்டிருந்து ஞானஸ்தானம் எடுத்து இன்னும் சபைக்கு வராம அப்படியே இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களால தான் நம்ம குடும்பமே நாசமாகும். ஏன்னு சொன்னா சிலருக்கு பாருங்க, அந்த சிஎஸ்எஃப்ல இருக்கிறவங்க எல்லாம், என்டிஆர்எஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்போ போவாங்க, எப்போ வருவாங்க. அவங்களுக்கு நாடு தான் உயிர். அவங்களுக்கு இதெல்லாம் மேன்மை கிடையாது. அதற்கென்று அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா அவர்களை பார்த்து நாம இங்க இருக்கிற மக்கள் அப்படி மாறக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு லக்கு இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். தேவனை நான் ஏன் சேவிக்கணும், தேவனை ஏன் பணிந்து கொள்ளணும், தேவனை ஏன் துதிக்கணும், தேவனை ஏன் ஆராதிக்கணும் என்கிற ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு கொள்கை நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் செழிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பவித்ரா அவங்களுடைய மாமியார் 20 வருஷமா போறாங்களாம். அந்த சபை ரொம்ப தூரம். அந்த பாஸ்டம்மா பெரிய சபை, இதை விட பெருசா இருக்குது. அது அந்த ரோடு வரல இருக்கும், ரோட்டுக்கு தாண்டி இருக்கும். 3 அடுக்கு கட்டி இருக்கிறாங்க, பெரிய இடம் இருக்குது. அப்போ அந்த பாஸ்டம்மா கூப்பிட்டு, நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னாங்க. நானும் பாஸ்டம்மாவும் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போ அந்த சோத்திரம் எங்க மாமனார் கட்டும்போது இது உருவாக்கப்பட்டது. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அவங்க மாமனாரே இறந்துட்டாரு. இப்ப அந்த அம்மா தான் சபையை நடத்துறாங்க. அவருடைய தகப்பனார் இந்த திருமண காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்கிறார். அநேக மக்கள் அந்த சபைக்கு வருகிறாங்க. பெரிய சபை, கர்த்தர் நல்லவர், நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை. அந்த சபையில தாலி கட்டினா கல்யாணமே செய்ய மாட்டாங்களாம், வேற என்ன நத்திங்க அப்படின்னு சொல்லி. அவங்க கன்னியாகுமரிக்காரு, ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. சோத்திரம். அவங்க நாகர்கோயில் நினைக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆகவே அவங்களுக்கு ஒரு நல்ல வைராக்கியம், தரிசனம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். கர்த்தரை சேவிக்கணும். இன்னைக்கு நான் ஆராதனைக்கு வராத போயிட்டேன், மறுபடியும் மாலையில ஜெபம் பண்ணணும், இல்லை காலையில ஜெபம் பண்ணணும், இல்லை பைபிள் ஸ்டடிக்கு வரணும். அந்த மாதிரி எண்ணங்கள் அநேகருக்கு இல்லை. அநேகருக்கு ஒரு சிலருக்குள்ள இருக்குது.
ஒரு சிலருக்குள்ள இருக்குது, அநேகருக்கு அது மாதிரி எண்ணமே இல்லை. கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்துக்கிறார், பணத்தை கொடுத்துருக்கிறார், பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறார், நம்ம குடும்பத்துல எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு கஷ்டம் இல்லை, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கூடாது. யோப பிசாசு தொட்ட மாதிரி தொட்டான்னாக்கா தேவனை தூஷித்து ஜீவனை விடக்கூடியவர்களாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, கர்த்தர் கொஞ்சம் தொட்டா போதும், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது, இந்த இக்கட்டு வருது, நான் நல்லா ஆராதனைக்கு போறேன், தசமாம் கொடுக்கறேன், காணி கொடுக்கறேன், எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்க கூடாது. தேவன் பிரியமானவனை சோதிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. இன்னும் நான் முன்னேறணும், பரீட்சை வைக்கிறாங்க, காலாண்டு மாத தேர்வு வைக்கிறாங்க, காலாண்டு வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இடையில மாத தேர்வு வைப்பாங்க, அரையாண்டு வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வருஷ தேர்வு, இடையில அந்த மாத தேர்வு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசியில ஒரு பரீட்சை வைப்பாங்க. இதெல்லாம் தேறினாதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பொன்னாக சோதிக்கப்படணும். ஆகவே கர்த்தருடைய வசனத்தினால் நாம் சோதிக்கப்படுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, தேவனுடைய அன்பு சோதிக்கப்படுகிறது. அதே சமயத்துல நம்முடைய விசுவாசமும் அன்பும் சோதிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம் தேவனுடைய அன்பில? பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் சோதிச்சார். எப்படி சோதிச்சாரு? நேசகுமாரனும் ஏக சுதனுமாகிய எனக்கு பலி செலுத்து, நான் காண்பிக்கிற மலையில கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொன்னாரு. அப்போ அந்த கத்திய ஓங்குற வரலும் ஆண்டவர் அமைதியா இருந்தார். பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாது, இதனால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிற. நாம எப்போ அறிகிறோம் தேவனுக்கு பயந்தவங்க சொல்லி? எத்தனையோ காரியத்துல கர்த்தர் நம்மை அறியக்கூடியவராயிருக்கிறார். நாம் தேவனுக்கு பயந்திருக்கிறோமா? நான் எப்படி தெரியுமா பயப்படுறேன், இந்த மாதிரி காரியத்துக்கு பயப்படுறேன், அந்த மாதிரி இதெல்லாம் சரியா வராது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சோதிக்கப்படுகிற வேலையில பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. ஒரே குமாரன், அவனுக்கு இந்த சோதனை மத்தியில நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை இதனால் அறிந்திருக்கிற. இன்றைக்கு நாம அன்பில சோதிக்கப்படுகிறோம், விசுவாசத்தில சோதிக்கப்படுகிறோம், அநேக காரியத்தினால் சத்தியத்தினால் சோதிக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அநேக சோதனைகள் வருகிறது. யோபு வாழ்க்கையில வந்தது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சோதனை வந்தா நம்ம நிற்கவே மாட்டோம். ஆனா நாம அதுல நெருக்கணும்னு சொன்னா நம்ம இன்னும் சத்தியத்துல வளரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 121 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனை சேவிப்பதினால் சகாயம் வெளிப்படும் என்று சொல்லி பார்த்தோம். வாசிக்கலாம். 121 சங்கீதம் 2ஆம் வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அப்போ நீ நிறுத்துற பொறிச்சலே நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்கிறவர்கள் உறுதியா சொல்லிட்டாங்க, விக்கிரகத்தை வணங்க மாட்டோம். அவங்க உறுதியா சொன்னாங்க. நீ நிறுத்தின பொறிச்சலே நாங்க வணங்க மாட்டோம், அதே சமயத்துல நீ அக்கினியில போட்டாலும் நாங்க கர்த்தரை ஆராதிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? ஆகவே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு, அவருடைய விசுவாசத்தை கேட்டு, அவர் சேவிப்பதை கேட்டு, யாருமா சத்தம் போடுறது? தூக்கும் போயிடுமா? தூக்கும் போயிடு. தூக்கும் போயிடு. பணிந்து கொள்ளத்தக்கதாக, பணிந்து கொள்கிறவர்களுக்காக தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்க. ஆகவே தேவன் உன்னை காக்கிறார். சேவிக்கிற தேவன் உன்னை காக்கிறவராயிருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் அதே சமயத்தில் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் வேற யாருன்னா வாசிங்க பார்க்கலாம். நீங்க சோம்பேறிங்களா? வாசிங்க, உங்களை தான் சொல்றேன். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ 22ஆம் வசனத்தை வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். நல்லா கவனிக்கணும். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி, ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கையில அது எந்த ஒரு அக்கினியா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், சேதப்படுத்தாதபடி தூதனை கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேவிக்கருடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, நான் முதல்ல ஒரு வசனத்தை சொன்னேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண. ஆகவே பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், சகாயம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே அவர்களுக்கு சகாயம் செய்தார். சிங்கங்களின் மத்தியில தூதனை அனுப்பி அவர்களுக்கு சகாயம் செய்தார். வாய்களை கட்டி போட்டார். அக்கினி சோலை மத்தியில ஸ்தோத்திரம் 3 பேர் போடப்பட்டாங்க. ஆனா 4வது ஒரு தூதன் அவளோடு உலாவி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் கருகி போகவில்லை, அவருடைய முடி கூட கருகி போகல. அவளுக்கு எந்த சேதமும் வராதபடி தேவன் அவர்களை பாதுகாத்தான். அல்லேலூயா. இது யாருக்கெல்லாம் தெரியுமா? சேவிக்கிற மக்களுக்கு, துதிக்கிற மக்களுக்கு, ஆராதிக்கிற மக்களுக்கு, பணிந்து கொள்ளுகிற மக்களுக்கு, தேவனை தன்னுடைய வல்லமையினால் வசீகரமாய் கொண்டிருக்கிற மக்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து சில வசனத்தை வாசிக்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏமா அந்த லைட்டு போடுமா.
இங்கே ஒரு லைட்டை போடு. கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராலே பெறக்கூடிய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனோ தானோ நான் பாருங்க, ஒரு சிலர் இந்த வாரம் வருவாங்க, 2 வாரம் நிற்பாங்க, 3 வாரம் நிற்பாங்க, 4 வாரம் நிற்பாங்க, எப்பனா வருவாங்க. இவங்களுடைய நிலைமை வித்தியாசமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை சேவிக்கிறவர்கள் சுதந்திரமாகிய பலனை கர்த்தரே அவர்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். ஏற்கனவே பார்த்தோம், சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். அக்கினி சோலையில தூதனை அனுப்பி அவளை பாதுகாத்தார். இப்படி சுதந்திரமாகிய பலனை அவளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சத்தமா வாசிமா. 25:11. பினேகாசின் நிமித்தம், என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காண்பிக்கணும். நல்லா கவனிக்கணும். இப்ப நல்லா கவனிங்க பாருங்க. அநேகர் என்ன பண்ணாங்கன்னா துன்மார்க்கமாய் காணப்பட்டாங்க. அப்போ ஒருவனை என்ன பண்ணான்? கொலை பண்ணிட்டான். பாருங்க, உன் சகோதரன் என்று பாராதபடி பினேகாஸ் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்து அநேகரை கொன்று போட்டான். காரணம், தேவனுடைய பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது. நாம மேல பார்க்கிறோம், சிங்கத்தின் வாய்க்குள்ள கர்த்தர் எங்களை தப்புவிப்பார், அக்கினி சோலையில கர்த்தர் எங்களை தப்புவிப்பார்னு சொல்லி ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. நமக்குள்ள பக்தி வைராக்கியம் இல்லைன்னு சொன்னா ஏனோ தானோ எவனோ செத்தான்னு சொல்லி சபை அப்படித்தான் இருக்கும், விசுவாசிக்கலாம் அப்படித்தான் இருப்பாங்க. நாம மற்றவர்களை காணக்கூடாது. பிணைக்காசை போல தேவ பக்தி வைராக்கியமுடையவர்களாய் மாற வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை போல அருமையானவனே, செத்தாலும் சாகிறேன், விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. தேவனை தவிர எதையும் நாங்கள் சேவிக்க மாட்டோம் சொல்லி அவர்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எடுத்து வாசிங்க. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்ல பாருங்க, இங்க சொல்லப்பட்டுகிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். எதுக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டுறோம்? உன் வீட்டை வாட்ஸ்அப்படியே நான் மதிக்க மாட்டேன், உன் காரியத்துக்கு நான் வரவே மாட்டேன். நம்ம நிறைய தீர்மானம் எடுக்கிறோம். பேச மாட்டேன், இவங்களை பார்க்க மாட்டேன், இவங்கிட்ட என்ன பண்ணுவேன், எந்த உறவை வச்சுக்க மாட்டேன், இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, பினேகாஸ் இவர்களெல்லாம் வைராக்கியம் பாராட்டினார்கள். அல்லேலூயா. தேவ வைராக்கியமுடையவர்களாய் காணப்பட்டார்கள். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது
நல்லதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரலாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். அப்பா பாருங்க, பிழைக்க மாட்டீர், மறிச்சு போவேன்னு சொல்லிட்டான். அப்புறம் கீழே சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக எப்படி எப்படி இருந்தா உண்மையும் மன உத்தமாய் நடந்தேன் என்பதை நீர் அறிவீர். நல்லா கவனிக்கணும். அவங்கள கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்கள கேளுங்க, இதெல்லாம் சரி வராது. கர்த்தர் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்றார்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், பொல்லாப்புக்கு நடக்கிறவன் என்று சொல்லி யோபை குறித்து சொன்னார். அதே மாதிரி நோவாவை குறித்து சொல்றார். தன் இருந்த காலத்துக்குள்ளே உத்தமனாய் இருந்தான். நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க இவங்க சாட்சியெல்லாம் சரிப்படாது. தேவனே சாட்சி சொல்லணும். என்னை பத்தி ஆண்டவருக்கு ரொம்ப தெரியும். நிறைய பேர் சொல்றாங்க, இப்படிதான் ஏமாத்துவாங்க. என்னை பத்தி ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் அப்படின்வாங்க. அவங்களே ஏமாத்திக்கிறவங்க. சோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. எசேக்கியா, நான் மன உத்தமாய் நடந்தேன் என்பதற்கு யார் சாட்சி? யார் சாட்சி? மறுபடியும் படிமாதா? அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் தான் சாட்சி. எசேக்கியாவுக்கு ஆண்டவர் தான் சாட்சி சொல்றார். அப்போ இது பாருங்க, அவனுக்கு 6ஆம் வசனத்தை வாசியமா. உன் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுவேன். நல்லா கவனிங்க, அவன் தேவனை சேவிக்கிறவனாயிருந்தான், தேவனை ஆராதிக்கிறவனா இருந்தான். மன உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை சேவிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். அதனால அந்த எல்லா விக்கிரகத்தையும் எடுத்து போய் என்ன பண்ணான்? கீதுரோ நாட்டில் போட்டான். விக்கிரகத்தெல்லாம் உடைச்சு போட்டான். கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை, தாகம், தரிசனம் அவனுக்குள்ள இருந்தது. அநேக மக்களை கூட்டி சேர்த்தான். அநேகர் தேவ நாமத்தை மயப்படுத்தினாங்க. அல்லேலூயா. சேவிக்கிறவனுக்கு ஆயுசு நாளை கர்த்தர் கூட்டி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமா இருக்கிறீங்க, பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, சேவிக்கிறவனுக்கு ஆயுசு நாளை கர்த்தர் கூட்டி தருவார். சோத்ரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு தெரியும் என்றேன். இவர்கள் உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். சேவிக்கிறவர்கள். அல்லேலூயா.
உபத்திலிருந்து வந்தவர்கள் எப்படிப்பட்டவங்க? சேவிக்கிறவளாய் இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையாகிய அநேக இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து கர்த்தரை சேவிக்கிறார். தொடர்ந்து வாசிமா. ஆ ஆ ஆ தாகம் அடைவதில்லை, பசியாய் இருப்பதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. மேய்த்து இவர்கள் தேவனுடைய கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இரத்த சாட்சியாய் ஒரு மனுஷன் மரிச்சான்னு சொன்னா அவன் தேவனை சேவிக்கிறவனாயிருப்பான். சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று தேவனை சேவிக்கிற ஒரு மனுஷனாயிருப்பான். ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் அருமையானுடைய உபத்திரவத்தை கண்டு நாம் பயப்படக்கூடாது. உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்கும். பாருங்க, நம்ம திடீர்னு கோபப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், கோபப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம். ஆனா பொறுமையா இருக்கணும். பொறுத்தவன் என்ன பாவம்? பூமியால். இப்படி பழமொழி சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே சோத்திரம். இதுக்கு யாருக்கு பொறுமையா இருக்குன்னு சொன்னா சோத்திரம். யோபு பொறுமையா இருந்தான். அவன் ஆளுகை செய்யக்கூடியவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் வருகிறது நல்லது. உம்முடைய பிரமாணங்களை இதனால் நான் கற்றுக்கொண்டேன். உபத்திரவத்தின் வழியாய்தான் எங்க போனோம்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள கடந்து போனோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் வாசிக்குவானா. ஆகவே உபத்திரவத்தின் வழியாய் தான் நாம் கடந்து போகணும். அல்லேலூயா, சோத்திரம். ஆகவே சோத்திரம். எசேக்கியா மனத்தாழ்மையாய் அவனுடைய ஆயுசினாலை குறுகி போன போது சோறுபுறமாக திரும்பி அவன் செவித்த போது அருமையாளே அவனுக்கு ஆயுசினாலை 15 வருடம் கூட்டி கொடுத்தார். அதே சமயத்தில் ரத்த சாட்சிகள் பாடுகள் மத்தியில் உபத்திரத்தின் மத்தியில் கர்த்தருடைய சமூகத்தில் சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 நாளாகவும் 7:5 7:5. எப்படி எத்தனை ஆடு? 26,000 லட்சத்தி எதை பலி செலுத்தினான்னு சொல்லி தெளிவா சொல்லிய ஆடுகளை ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்தினான். முதல்ல 2வது பலி செலுத்தினது என்னது? ஆடு. முதல்ல பாருங்க, மாடுகளை பலி செலுத்தினான். 2வது ஆடுகளை பலி செலுத்தினான். இப்படி ஆமா பலி செலுத்திட்டு போய் படுத்துட்டான். அப்போ பாருங்க, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். இல்லம்மா, 1 ராஜாக்கள் 3 12 13.
ஆ ஆ ஆ ஆ நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் எப்படி எப்படி தருவான்? ஆ மகிமையும் உனக்கு தந்து ஆ ஆ உனக்கு சரியானவன் இருந்ததில்லை. போதும். அப்ப நல்லா கவனிங்க. ஞானத்தை அவன் பலி செலுத்திட்டு போய் படுத்துட்டான். கர்த்தர் சொப்பனத்துல தரிசனமாகி, நீ இவ்வளவு நேரம் இவ்வளவு பலி செலுத்தி இருக்கிற, நான் உனக்கு ஏதாவது நான் செய்யணுமே, என்னை சேவித்ததினால முதல்ல பாருங்க, அந்த சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம். ஆ 19ஆம் வசனம். சங்கீதம் 51:19. 51:19. ஆ ஆ ஆ ஆ 16ஆம் வசனத்தை படிங்க. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. 17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது பலி செலுத்தணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல புறாவை, முடியாதவங்க ஒரு புறாவை செலுத்தலாம். அதுக்கப்புறம் ஆட்டுக்கடாவை செலுத்தலாம், மாடை செலுத்தலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. ஆனா சோத்திரம், ஆண்டவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, இந்த சாலமோன் அநேக பலிகளை செலுத்தினான். அப்போ அநேக பலிகளை செலுத்தின பிற்பாடு, அருமையானவர்களே, சோத்திரம், அவன் சொல்லுகிறான், நீ இவ்வளோ பலி செலுத்தி இருக்கிற, எனக்காக பலி செலுத்தி இருக்கிற. பாருங்க, நீங்க நம்முடைய வாழ்க்கையில இந்த பலி என்பது எதை குறிக்கும் சொன்னா, அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும், கிருபையினாலே பாவம் நிவர்த்தியாகும். ஆகவே ஒவ்வொரு விசுவாசிகளையும் பேரை சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஊழியத்தை பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில கிருபை பெருகக்கூடியதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேசத்துக்காய் கிருபை பெருகணும், சமுதாயத்துக்காய் கிருபை பெருகணும். நலிந்து போன மக்கள், வியாதியஸ்தருக்காக நம்ம கிருபை பெருகணும்னு சொன்னா அவளை குறித்து நினைச்சு பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும். இப்படி அநேக பலி செலுத்தினவன் சாலமோன். அல்லேலூயா. அவன் ரொம்ப களைச்சு போய் படுத்துட்டான். அப்போ கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் உண்டாக்கி அவனை எழுப்பி அவன்கிட்ட சொல்றாரு, இவ்வளோ பெரிய ஜனத்தை, எனக்கு இந்த ஜனத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஞானம் எனக்கு அல்ல, எனக்கு ஞானத்தையும் எனக்கு கிருபையும் தாரும் சொல்லி அவன் கேட்டபோது அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார், மகிமையை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவன் கேளாத ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் சேவிக்கிறதினால் உண்டாகிற நன்மைகளை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆயுசு நாளை எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுத்தார்.
அதே சமயத்துல தேவனை துதிக்க துதிக்க துதிக்க, பணிந்து கொள்ள சேவிக்க சேவிக்க, கர்த்தரை துதிக்க துதிக்க, அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், மகிமையை கர்த்தர் உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவ பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில சேவிக்கிறதுனால் உண்டாகிற அநேக நன்மைகளை குறித்து பார்த்தோம். ஒரு சுருக்கமாக ஒரு சில காரியங்களை சொல்றேன். அதே சமயத்தில் தானியேல் 3ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28, 29. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நல்லா கவனிக்கணும். அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். தூஷண வார்த்தையை சொல்லுகிறவன் எவனும், எந்த ஜாதி ஆனாலும் எந்த பாஷைக்காரனானாலும் துண்டித்து போடுவான், அவன் வீடு எருக்கலமாக்கப்படும், என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அல்லேலூயா. போதும் போதும். அல்லேலூயா. இந்த ராஜா ஆலயத்தை கொள்ளையடிச்சவர், சிறைபிடிச்சவர், தேவ ஜனங்களை சிறைபிடிச்சவர். அதே சமயத்தில் இவனுடைய பாருங்க, இவர்கள் சேவிக்கத்தக்கதாய் நீர் நிறுத்தின பொற்சினையை வணங்க மாட்டோன்னு சொல்லி அவங்க தீர்மானித்த பிற்பாடு பாருங்க, அவங்க போய் என்ன பண்றாங்க? சிங்ககபில போடுறாங்க, அக்கினி சோலையில போடுறாங்க. கர்த்தரே தேவன் என்பதை அவர்கள் ஆராதிக்கத்தக்கதாக தேவன் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். அருமையானவர்களே, நம்ம எல்லாம் யாரெல்லாம் நம்மை அச்சுறுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனை அறிந்து கொள்வார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் யாரெல்லாம் எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துகிறார்களோ, துன்பப்படுத்துகிறார்களோ, அச்சுறுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த தேவ மனுஷன் பாருங்க, ஒரு நேரத்துல சிறைபிடிச்சு கொண்டு வந்தான். அந்த ஆலயத்தை இடிச்சு அதை கொள்ளடிச்சுன்னு வந்தான். அநேகர சிறை கைதிகளை வைத்திருந்தான். இப்படிப்பட்ட மனுஷன் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ தேவனே ரட்சிக்கத்தக்க தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் தேவனை சேவிக்கிறதினால் உண்டாகிற நன்மை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, உன்னை அரிச்சுத்துவோர் தேவனை அறிந்து கொள்வார். உன்னை பயமுறுத்துறவங்க, உன்னை துன்பப்படுத்துகிறவங்க, உன்னை அச்சுறுத்துறவர்கள் இப்படிப்பட்ட தேவனை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா தேவனுக்கு உண்மையா நீ ஆராதிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாய் ஆராதித்தாங்க. சிங்ககபியில போட்டாங்க, அதே சமயத்தில் அக்கினி சோலையில போட்டாங்க. அவளோடு கர்த்தர் இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, கர்த்தர் இருந்தார். சிங்ககபியில போடப்பட்ட போது தூதனை அனுப்பி வாயை கட்டினார். அதே சமயத்துல அக்கினி சோலையில போட்ட போது போனவன் என்ன பண்ண, செத்து போயிட்டாங்க. அதே சமயத்துல 3 பேர் போட்டாங்க, 4வது அவள் உலாவி கொண்டிருக்கிறான். ஆகவே தேவ பிள்ளையை, நீ உண்மையா கர்த்தரை சேவித்தா தேவன் உனக்கு தம்முடைய தூதனை அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவ பிள்ளையாகிய உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு நான் செபிக்கிறதுனால, நான் துதிக்கிறதுனால, பணிந்து கொள்ளுகிறதுனால, பாடுறதுனால
எனக்கு பல பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி நீ நினைக்க கூடாது. அருமையானவர்களே, உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள், அச்சுறுத்தல்கள் தேவனை ஒரு நாள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இருபத்தி 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. தெரியுங்களா? நானே வாசிக்கிட்டா? ஆ ஆ ஆ ஆ நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அபிமெலேக்கு சொல்றான். அவருடைய சேனைகள் வந்து சொல்றாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அதை நாங்க கண்டோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 28. ஆதியாகமம் 26:28. ஆதியாகமம் 26:28. ஈசாக்க பார்த்து சொல்றாங்க, ஆபிரகாம பார்த்து சொன்னாங்க அபிமெலேக்கு. இதே மாதிரி பாருங்க, ஈசாக்க பார்த்து சொன்னார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனோடு கூட உடன்படிக்கை செய்தாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பக்கம் யாரும் கையை சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு இலையில சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறது எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஆகவே சோத்திரம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு அபிமெலேக்கு வந்து சோத்திரம் அந்த அதிபதியை சொல்றான், ஆபிரகாம் கிட்ட சொல்றோம். அதே மாதிரி இவங்க தூர்த்து எல்லாம் துறவுகளை என்ன பண்ணாங்க? தூர்த்து போட்டாங்க. பாருங்க, எங்களை துரத்திட்டீங்க, நாங்க எங்கேயோ தூரம் போயிட்டோம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு உம்மோடு கூட நாங்கள் என்ன பண்றோம்? உடன்படிக்கை செய்யும்படியாய் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரா? இருக்கிறார் என்பதை நாம் அருமையானவர்களே சொல்லி சொல்லக்கூடாது. சொல்றதுனால அது ஒண்ணு இருக்காது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும். மற்றவங்க என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். எப்படி செய்யணும்? அறிந்து கொள்ளணும். நம்முடைய கிரியைகளை கண்டு, நம்முடைய செயல்களை கண்டு, நம்ம பண விஷயத்துல, பொருளாதாரத்துல, மற்ற காரியங்கள்ல நாம உண்மையா இருக்கிறத கண்டு அவர்கள் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க, நம்ம அதுல வந்து உண்மை இல்லை. நாம எப்படி இருக்கிறோம்? புருஷனுக்கு உண்மையா இல்லை, பிள்ளைகளுக்கு உண்மையா இல்லை, பெற்றோருக்கு உண்மையா இல்லை. இப்படிதான் நம்ம இருக்கிறோம். அதனால நீ ஜெபம் பண்றதுனா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம அசட்டை பண்றாங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் அறிந்து கொண்டான். ஈசாக்கு அபிமெலேக்கு அறிந்து கொண்டான். அதே மாதிரி கர்த்தனோடு கூட இருக்கிறார் என்பதை அபிமெலேக்கு அறிந்து கொண்டு அவனை இருக்க செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன். நம்மை அதாவது நெருக்கி நிற்கிற காரியங்களை அனுகூலமாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் சேவிக்கிறதுனால நம்மை நெருக்கி நிற்கிறதான காரியங்கள் இதெல்லாம் நம்ம அழிச்சிடும், ஒன்றும் இல்லாத ஆக்கிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் அதை அனுகூலமா மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோத்திரம்.